அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். ஒரு குடும்பத்துல இருந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய மகனை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களாம். மகனும் அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தை உணர்ந்து நல்லா படிச்சு நல்ல வேலையில போய் சேர்ந்தானாம். அவன் தன்னுடைய முதல் மாச சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தானாம். அதுக்கு அவனுடைய அம்மா, இத்தனை நாளும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்கி எல்லா செலவையும் செஞ்ச உன் அப்பா கிட்ட போய் சம்பளத்தை கொடு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவன் முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டானா. அதுக்கு அம்மா மறுபடியும் அவன்கிட்ட பணத்தை அப்பா கிட்ட போய் கொடுன்னு சொல்லியும் அவன் கேட்காததுனால அவனுடைய கன்னத்துல ஓங்கி ஒரு அடி விட்டாளாம். பணத்தை அப்பா கிட்ட போய் கொடுன்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஏன் இப்படி அடம் பிடிக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம். அதுக்கு அவன், அம்மா, ஒவ்வொரு முறையும் அப்பா கிட்ட நான் பணம் வாங்கும் போது அவருடைய கை மேலே இருக்கும், என்னோட கை கீழே இருக்கும். ஆனால் இப்போ நான் அவர்கிட்ட சம்பள பணத்தை கொடுக்கும்போது அவருடைய கை கீழேயும் என்னோட கை மேலேயும் இருக்கும்ல, அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னானா. இதெல்லாம் ரூம்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அவனுடைய அப்பா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்களாம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.